இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி என்னவென்றால், சாத்தானின் தந்திரங்கள். சாத்தான் நம்மை எப்படியெல்லாம் கடவுளை ஆராதிக்க விடாமல் தடுக்கிறான், எப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டு வருகிறான் என்பதை தியானிப்போம். விடுதலை பயணம் 5வது அதிகாரம் 1, 2 மற்றும் 9வது வசனம். பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினான். 9வது வசனம். அந்த ஆள்களுக்கு வேலை பளுவை இன்னும் மிகுதியாக்குங்கள், வெற்று பேச்சுக்களை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான். சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம் இதுதான். நிறைய பேரு மக்கள் நான் கேட்பது உண்டு, ஏன் நீங்க கோயிலுக்கு வரல, ஆலயத்திற்கு வரல, திருப்பலிக்கு வரல, ஜெபத்திற்கு வரல என்று கேட்கும் பொழுது, எங்க சாமி வர முடியுது, வேலை, காலையில போனா சாயந்தரம் தான் வர வேண்டியதா இருக்குது, வேலை அதிகமா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கூட வர முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இருக்குது சாமி என்று இவ்வாறாக சொல்லுவது உண்டு. வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, ஒரு எனக்கு முதல் சம்பளத்தை அவங்களுக்கு தருவேன், தவறாமல் உங்களை தேடி வருவேன் அப்படின்ட்டு பூசக்கரை எடுப்பது, திருப்பலி ஒப்பு கொடுப்பது, ஃபாதர்ட்டு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர்னு சொல்லுவது, ஒவ்வொரு நாளும் வருவது, ஆலயத்திற்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவரது வேலையை கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, வேலை வேலை என்று ஓடுவது, கடவுளுக்கு நேரம் கொடுப்பதில்லை. இப்படித்தான் இங்கும் பார்க்கிறோம். பார்வோன் என்கின்ற மன்னன் அந்த மக்களை இறைவனை ஆராதிக்க விடாம என்ன செய்கிறான், இன்னும் அதிக வேலையை கொடுங்க, வேலை அதிகம் செய்யட்டும், அப்பதான் கடவுளை நினைக்க மாட்டாங்க, கடவுளை ஆராதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, வேலை பளுவை உயர்த்துங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வேலையை அதிகமாக்குகிறான். அதான் சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம். நாம் எப்படி இருக்கிறோம்? வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால் ஜாக்கிரதை, அபாயம் வரப்போகிறது, தீமை வரப்போகிறது. அதற்கு முன்பாக நாம் ஞானத்தோடு இறைவனை தேட வேண்டும். அந்த வேலையை கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்த வேலை. அந்த சம்பளத்தை கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்த சம்பளம். முதல் சம்பளத்தை கடவுளுக்கு தர்றேன், 10ல் 1 பங்கு கடவுளுக்கு தர்றேன் என்று நாம் ஒரு சிலர் வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் கடவுள் பத்தி நினைப்பதே இல்லை. ஆக நாம் கடவுளை தேட வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். கடவுளை பாருங்க, அவர் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கின்றேன். கடவுள், விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும்
உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் என்ன செஞ்சார்? கடவுள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து என்ன செய்தார்? கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆக ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நாம் கடவுளோடு இருக்க வேண்டிய நாள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாள், இறைவார்த்தை தியானிக்க வேண்டிய நாள். நம்மையே நாம் மீண்டுமாக இயேசுவின் இரத்தத்தால கழுவ பெற்று பரிசுத்தப்படுத்தப்பட்டு நம்மையே நாம் பலப்படுத்திக் கொள்ளுகிற நாள். 6 நாட்கள் நாம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 6 நாட்கள் நாம் பலத்தோடு, அபிஷேகத்தோடு, ஞானத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்றால், கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை கடவுளோடு இருந்தால்தான் இந்த 6 நாட்களுக்கு தேவையான பலத்தை நாம் பெற முடியும், அபிஷேகத்தை பெற முடியும், ஞானத்தை பெற முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம கடவுள் இல்லாம நம்ம வேலை முக்கியம், எனக்கு பணம் முக்கியம், எனக்கு காசு கிடைக்கும் என்று நாம் ஓடினோம் என்றால் அது நம்முடைய வாழ்விலே முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, கடவுளுடைய உடனிருப்பை பார்க்க முடியாது, வெற்றியை பார்க்க முடியாது. எந்த செயல் செய்தாலும் தோல்வி தோல்வி தோல்விதான் வரும். எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் தோல்வியைத்தான் பார்க்க முடியும். ஆக கடவுளே 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தா அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் எம்மாத்திரம்? கண்டிப்பாக 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கடவுளோடு ஆலயத்திற்கு செல்லணும், திருப்பலியில பங்கு பெறணும். அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. வீட்டிற்கு வந்தும் திரும்பவும் கடவுளோடு நாம் இருக்க வேண்டும். மீண்டும் நாம் ஆராதிக்கணும், இறை வார்த்தை வாசிக்கணும், தியானிக்கணும். திருப்பள்ளிக்கு போனோம், ஏதோ 1 மணி நேரம் பூசை வச்சாரு ஃபாதரு, ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாரு, அதிலே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. மாறாக வீட்டிற்கு வந்தும் இறைவார்த்தை வாசித்து தியானித்து ஆராதனை பாடல் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆக அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு மேலான ஆசீர்வாதம். ஆக இங்கு பார்க்கிறோம், பார்வோன் அவன் மக்களை இன்னும் கொடுங்க, வேலையை கொடுங்க, வேலை செய்யட்டும், அவங்க வந்து கடவுளை ஆராதிக்க கூடாது என்று இப்படியாக தந்திரம் செய்கின்றான். இதான் சாத்தான். பார்வோன் மன்னன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது முதலாவது தந்திரம், சாத்தான் கொண்டு வருகிற முதலாவது தந்திரம். இரண்டாவது தந்திரம் என்னவென்றால், விடுதலை பயணம் 8வது அதிகாரம் 25. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். இப்ப பெர்மிஷன் கொடுக்கிறான் அந்த பார்வோன், நீங்க போங்க, ஆனா நீங்க ஆராதிங்க ஆண்டவரை, ஆனா இங்கேயே இருக்கணும், இந்த நாட்டிலேயே இருக்கணும்,
இங்கே இருந்து நீங்க பலியிடுங்க, ஆண்டவர் ஆராதிங்க என்று சொல்லுகின்றான். அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க? 26வது வசனம், அதற்கு மோசே, அது முறையில்ல, அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும். எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் அப்படி பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எரியாமல் விடுவார்களா? எகிப்து தேசம் சாத்தானுடைய இடத்திற்கு அடையாளமாக இருக்குது. இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். பார்வோன் மன்னன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கின்றான். ஆக உண்மையான கடவுளை, பரிசுத்தமான கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்றால் அந்த அசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். அந்த அசுத்தமான இடத்துல இருந்து கொண்டு பரிசுத்தமான கடவுளை ஆராதிப்பது அது நல்லதல்ல. ஆனா பார்வோன் என்ன செய்யலாம்? இங்கே இருந்து கடவுளை ஆராதிங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க அசுத்தமா வருங்க, கடவுளை ஆராதிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க தீமையான வாழ்வு வாழுங்க, உங்க கடவுளை, அந்த கடவுளை ஆராதிங்க. தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருங்க, உலக பிரகாரமான வாழ்வு வாழுங்க, கடவுளை ஆராதிங்க. இதுதான் அதற்கு அர்த்தம். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிற நாம் அசுத்தமான வாழ்வு ஒருபுறம் பரிசுத்தமான வாழ்வு. வாரத்துல 6 நாட்கள் அசுத்தமான வாழ்வு, பேசக்கூடாத வார்த்தை பேசுவது, தீமையான காரியங்கள் செய்வது, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா என்று கடவுளை ஆராதிப்பது. இது எப்படி 2 விதமான செயல்கள் செய்ய முடியாது. ஆக ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து, சிறுவனை பார்த்து, நீ போய் பக்கத்து ஊருக்கு போய் ஒரு முயல் வாங்கிட்டு வா, நான் முயல் கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தன் மகனை அனுப்புகிறார். அந்த மகன் சென்று முயல் வாங்கி கொண்டு வரும் பொழுது தான் நாமும் ஆலயத்திற்கு போகும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், வீட்டில் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது பாவ வாழ்வு, தீமையான வாழ்வு. ஆக 2ம் ஒன்றாக செல்ல முடியாது. பார்வோன் சொல்றான், நீங்க இங்கே இருந்து ஆராதிங்க, இந்த பாவப்பட்ட, இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில இருந்து ஆராதிங்க, அசுத்தத்திலே இருந்து ஆராதிங்க, தீமையிலே இருந்து ஆராதிங்க, பரவாயில்லை எப்படி இருந்தாலும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்ய முடியாது. நம்முடைய கடவுள் பரிசுத்தமானவர். நம்முடைய கடவுள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நம் ஆலயத்திற்கு சென்று எல்லோரும் சேர்ந்து கடவுளை துதிக்க வேண்டும். ஒரு இளைஞன் வந்து ஃபாதர்கிட்ட கோவப்பட்டான். கோயிலுக்கு தான் வரணுமா, கோயிலுக்கு வந்து தான் ஆராதிக்கணுமா, வீட்டுல இருந்து ஆராதிக்க முடியாதா அப்படின்ட்டு கோவப்பட்டான். அப்ப ஃபாதர் கூப்பிட்டாரு. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாயந்தரம் அங்க கோயிலுக்கு வா, சாமியார் அறைக்கு வா, அவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வா, நீங்க வீட்டுக்கு வா, டீ குடிக்க வா என்று சொல்லி கலைச்சார். சரி சரி வர்றேன், கோயிலுக்கு வேணா வரமாட்டேன், டீ குடிக்க வரேன்னு சொல்லி அந்த பையன் இளைஞன் வரேன்ட்டு வந்தான். அப்ப ரொம்ப குளிர் காலம். அப்ப குளிர் காலத்துல அந்த சாமியார் அறைக்கு வெளியில தீ மூட்டி, ஒரு 10 கட்டைகளை வச்சு தீ மூட்டி 2 சேர் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அவனுக்கு ஒரு கப்பு டீ கொடுத்துட்டு இவர் ஒரு கப்புல டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது
திடீர்னு இந்த ஃபாதர் எழுந்திருச்சு ஒரு கட்டையை மட்டும் எடுத்து தனியா தூக்கி போட்டார் வேற இடத்துல. அப்படி ஒரு கட்டையை மட்டும் எடுத்து தூக்கி போடும்போது அது கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சு, அப்புறம் அவிஞ்சிருச்சு, அப்புறம் அந்த கறி புகையா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அப்ப அந்த இளைஞன் பார்க்கறான், பார்த்துட்டு அப்புறம் சொல்றான், எனக்கு புரிஞ்சிருச்சு ஃபாதர். என்ன புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சு. அந்த கட்டை மற்ற கட்டைகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நல்லா எரிஞ்சிச்சு, ஆனா தனியா தூக்கி போடும் பொழுது அது அவிஞ்சிருச்சு, தொடர்ந்து எரிய முடியாம போயிடுச்சு. அதே போலத்தான் எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது நாம அனலாக பரிசுத்த ஆவியால் நிரம்ப முடியும், நான் அனலாக இருக்க முடியும். ஆனா தனியா நான் வீட்டிலதான் இருந்து ஜெபிப்பேன், நான் வீட்டிலதான் இருந்து நான் ஆண்டவரை துதிப்பேன், பாடுவேன் என்று நாம் ஆலயத்திற்கு செல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் ஒரு சங்கமாக இணைந்து ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறவர்களோடு இணையாமல் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்களோடு இணையணும், ஆராதிக்கிறவர்களோடு இணையணும், அவர்களோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு பலம், அது நமக்கு ஒரு சக்தி, அபிஷேகம். நல்லா ஜெபிக்கிறவங்களோட, நல்லா ஆராதிக்கிறவங்களோட ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில சமயம் நம்ம தனியார் ஜெபிக்கலான்னு நம்ம ஜெபிப்போம், ஆனா பலவீனத்துல விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், பாவத்துல விழ வேண்டிய சூழ்நிலை வரும். ரூம்ல இருந்து ஜெபிக்கலாம், அப்படி ஜெபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு வீடியோ ஆகுதுக்கு அப்புறம் 2வது வீடியோ, 3வது வீடியோ, அப்படியே போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம், அப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வீணாகிவிடும். ஆக நம்ம ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டும், ஜெபிக்கிறவரோடு இணைய வேண்டும். ஆக இது 2வது காரியம், சாத்தான் செய்கிற காரியம். நீ உலகத்திலே இரு, ஆண்டவரிலும் இரு என்று சாத்தான் கொடுக்கிற ஒரு தந்திரம். 3வதாக சாத்தான் கொடுக்கிற தந்திரம் என்னவென்றால், விடுதலை பயணம் 10வது அதிகாரம் 11வது வசனம். இதெல்லாம் வேண்டாம், உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான். இதன் பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான். ஆக நீங்க போங்க, ஆனா ஆண்கள் மட்டும் போங்க, வேற யாரும் போகாதீங்க என்று சொல்லுகிறான். ஆக நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது குடும்பமாக இணைந்து வர வேண்டும், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கணும். சாத்தான் செய்யற காரியம் இப்படித்தான். ஒண்ணு குடும்பத்துல குடும்ப தலைவி வருவாங்க, இல்லாட்டி குடும்ப தலைவர், இல்லாட்டி பிள்ளைகள் யாராவது ஒன்னா இணைந்து வருவது மிக மிக குறைவு. என்னம்மா வீட்டுல ஜெபிக்கிறீங்களா? ஐயா நீங்க வீட்டுல ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஜெயிப்பு வீட்டுல, அதெல்லாம் எங்க வீட்டுல ஜெயிப்பாங்க, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஜெயிப்பாங்க. நீ ஜெபிக்கிறாயா? நான் வேலையில இருக்கேன். இதுதான் சொல்ற காரியம். ஆண்கள் ஜெபிப்பது குறைவு. ஆண்கள் ஜெபிச்சா எவ்வளவு ஆசீர்வாதம், குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது. ஆக குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். கணவர் ஜெபிக்காதவரா, ஆலயத்திற்கு வராதவரா, அவருக்காக ஜெபிங்க. ஒரு சகோதரர் இவ்வாறாக சொன்னார், நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, என் மனைவி ரட்சிக்கப்பட நான் 24 வருஷமா ஜெபிச்சேன். இப்ப என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆலயத்திற்கு வருகிறார், பிள்ளைகளை வர்றாங்க, நான் குடும்பமா ஜெபிக்கிறோம், குடும்பமா ஆலயத்திற்கு வர்றோம் என்று சொன்னார். ஆக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் அதற்கு முயற்சி எடுக்கணும். அவர் திருந்த மாட்டார் என்று அப்படி இருந்துடக்கூடாது. உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், உங்க மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்,
எல்லாரும் பரலோகம் போகணும், யாரும் இவர் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நாம இருந்துடக்கூடாது. சிறைச்சாலையில பவுலு பர்னபா இருக்கும் பொழுது, பவுலு சிலாஸ் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த சிறை காவலன்ட்ட, நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்கணும். நான்காவதாக சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம், விடுதலை பயணம் 10:24. பார்வோன் மோசேயை வரவழைத்து, நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள், உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் மட்டும் விட்டு செல்லுங்கள், உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான். பாத்தீங்களா? நீங்க போங்க, ஆண்டு ஆராதிங்க, ஆனா ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் விட்டுட்டு போங்க, அதை எடுத்துட்டு போக கூடாது, பழி செலுத்தக்கூடாது. ஏன்னா அது கொண்டு போனா பழி செலுத்திடுவாங்க. கடவுளை தேடி போகும்பொழுது நாம வெறுங்கையோடு போகக்கூடாது. கடவுளை தேடி போகும்பொழுது நாம் அவருக்கு உரிய காணிக்கையை கொண்டு செல்ல வேண்டும். காணிக்கையை கொடுத்து நாம் ஆராதிக்க வேண்டும். விலை உயர்ந்த காணிக்கை. மகதலா மரியா ஆண்டுடைய பாதத்திற்கு வந்த பொழுது விலை உயர்ந்த அந்த தைலத்தை பாதத்திலே தடவி ஆண்டவரை கனப்படுத்தினார். விலை உயர்ந்த தைலம். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சாதான் அப்படிப்பட்ட விலை உயர்ந்த தைலத்தை வாங்க முடியும் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஏதோ பழைய கிழிஞ்ச ஒரு நோட்டு, 10 ரூபா நோட்டு எங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கண்டக்டர் வாங்க மாட்டேங்கிறாரு, கடைக்கு கொண்டு போனா வாங்க மாட்டேங்கிறாரு, சரி கோவில்ல போட்டுருவோம் என்று அப்படி இருக்கிறோமா? அல்லது பாக்கெட்ல இருக்குது 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, அதை எடுக்கும் பொழுது எதை நாம் ஆலயத்துல காணிக்கையா போடுறோம்? 500 நோட்டை போடுறோமா, 100 ரூபா நோட்டை போடுறோமா, 50 ரூபா நோட்டை போடுறோமா, 10 ரூபா நோட்டை போடுறோமா? கடவுளுக்கு காணிக்கையாக எதை நாம் எடுத்து போடுகிறோம்? நம்மை படைத்த தேவன், நமக்கு உயிர் மூச்சை கொடுத்தவர், அவரை நாம் கனம் பண்ண வேண்டும், அவரை பெருமைப்படுத்த வேணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த 500 ரூபா நோட்டை எடுத்து கடவுளுக்கு போடும் பொழுதுதான் கடவுளுக்கு மகிமை. கடவுள் நீங்க கனப்படுத்துறீங்க, நீங்க கடவுளை கனப்படுத்துறீங்கன்னா ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா சாத்தான் சொல்றான், நீ எதுவும் கொண்டு போகாத, வெறுங்கையா போ, இதை கொடுப்பது மாதிரி ஏதோ ஒரு 10 ரூபா நோட்டை போடு. ஏன்னா சாத்தானுக்கு தெரியுது, நீ ஆண்டுக்கு கொடுத்தா ஆண்டு 100 மடங்கா திரும்ப கொடுப்பாரு, திரும்ப நீ ஆஸ்வதிக்கப்பட்டுருவ என்று தெரியும். அதனால்தான் காணிக்க கொடுக்காத, அதிகம் கொடுக்காத என்று நம்மை கொடுக்க விடாமல் பண்ணுகிறான் சாத்தான். மலாக்கி 3:10 பார்க்கிறோம், நீ ஆண்டருக்கு கொடுத்து பாரு, அவர் வானத்தின் கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லை என்று சோதித்து பார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆனா நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொடுக்க விடாமல் தடுக்கிறான். ஆண்டோ நாம் கனம் பண்ண வேண்டும். நமக்கு வருகிற வருவாயிலே 10ல் ஒரு பாகம் கடவுளுக்கு சொந்தம். கொடுத்து பாருங்க எப்படி ஆண்டு உயர்த்துறாரோ என்று. ஆக நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆக சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்கள் இதுதான் அன்பார்ந்த
சகோதர சகோதரி, முதலாவது தந்திரம் என்னவென்றால், நமக்கு வேலை வேலை என்று ஓட வைப்பான். கடவுளை தேட விடாமல் வேலை வேலை என்று ஓடு என்று நம்மை ஓட வைப்பான். இரண்டாவது காரியம், பாவத்தையும் செய்யி ஆண்டவரையும் தேடு என்று இப்படியான மனநிலையை கொடுப்பான். மூன்றாவதாக, உங்க குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ஆண்டு இந்த மாதிரி இருப்பாங்க, அப்படி செய்ய வைப்பான். நான்காவதாக, வெறுங்கையோடு செல்ல வைப்பான் சாத்தான். ஆக சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து நாம் அவனுடைய பல்ல உடைச்சு அவன் கன்னத்தை அரைஞ்சு நாம தந்திரங்களை தெரிந்து கொண்டு நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அதிசயம் செய்கிறவரே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா. நாங்கள் ஞானத்தோடு வாழ உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் முக்கிய எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே இயேசுவே, நன்றி இயேசப்பா. நாங்கள் பாவத்தில் விழாமல் பரிசுத்தமாக தேட உதவி செய்யுங்க இயேசுவே. நன்றி ஆண்டவரே. குடும்பமாக எல்லோரும் இணைந்து நாங்கள் உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நன்றி நன்றி இயேசுவே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.